புதுமாய் தேவனுடைய சபையை மிக நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிற அருமையான பாஸ்டர் ஐயாவுக்கு மனதார வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியுமாக உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக மனதார நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கூட ஒரு அற்புதமான செய்தியை நம்ம பார்க்க இருக்கிறோம். சபையார் அனைவரும் ஆர்வமாய் கேட்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக இந்த பைபிள் ஓப்பன் யூனிவர்சஸ் இந்தியா இன்டர்நேஷனல் மூலியமாக நடத்தப்படுகிற ஒவ்வொரு பாடங்களும் சபை விருத்தி அடைய வேண்டும். முக்கிய நோக்கம் என்னன்னா சபை விருத்தி அடைய வேண்டும். சபை மக்கள் வசனத்தால் கட்டப்பட வேண்டும். இதுதான் முக்கிய கோல். அதனால் அதன் அடிப்படையில் தான் நாம் எல்லா மாவட்டங்களும் எல்லா ஊர்களிலும் இந்த விஷயங்களை நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கூட ஒரு அற்புதமான தலைப்பின் அடிப்படையில் நம்ம ஒரு பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த அருமையான உம்முடைய சபையிலே உம்முடைய வசனத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகள் ஆர்வமாய் அமைதியாய் உம்முடைய வசனத்தண்டையிலே அமர்ந்திருக்கிற நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இந்த வாஞ்சையை நாங்கள் உம்முடைய வசனத்தினாலே தட்டி எழுப்பவும், பிசாசானனுடைய தந்திரங்களை முறியடிக்க பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தை நீ தரவும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஜெபத்தை உம்முடைய குமாரனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, ரொம்ப அற்புதமான தலைப்பு. எங்களுக்கு இந்த பாடம் மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்த பாடம். இன்றைக்கு நாங்கள் ஸ்டெடியாக இருப்பதற்கு எங்கள் மக்கள், சபை மக்களும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் தைரியமாய் நிற்க வேண்டும் என்றால் சில ஆதாரமான வசனங்களை காட்டி மக்களுக்கு அறிவித்தினால் நடந்த விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் எப்படி நாம் வேரூன்றி நிற்க வேண்டும் என்பதை இந்த பாடம் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது. அதை மக்களிடத்திலே நான் சமர்ப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். பாடத்தின் தலைப்பு எழுதி கொள்ளுங்கள், கவனமாய் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பரலோக ஓட்ட பந்தயத்தில் வெற்றி யாருக்கு? பரலோக ஓட்ட பந்தயத்தில் வெற்றி யாருக்கு கிடைக்கும்? ஓகேங்களா? தலைப்பு புரியுதுங்களா? பரலோக ஓட்ட பந்தயத்தில் வெற்றி யாருக்கு கிடைக்கும்? இந்த பாடத்தை நம்ம பார்க்குறோம். ஏன் என்ன அது பரலோக ஓட்ட பந்தயம் இருக்கா, பைபிளில் இருக்கான்னு பார்த்தா, பரலோக ஓட்ட பந்தயத்தை குறித்து பைபிளில் அப்போஸ்தலனாகிய பவுல் பயங்கரமாக சொல்லியிருக்கிறார். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் ஆராய போகிறோம். இது பரலோக சம்பந்தமான ஓட்டப்பந்தயம். கவனமாக கேட்கணும். பரலோக சம்பந்தமான ஓட்டப்பந்தயம். இந்த உலக சம்பந்தமான ஓட்டப்பந்தயத்தை குறித்து நான் பேச வரல. பரலோகத்தில் நாம் பிரயாணிக்க வேண்டும் என்றால், பரலோகத்தில் நான் பிரவேசிக்க வேண்டும் என்றால், இந்த பூமியில் இருக்கும் காலகட்டத்தில் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும், இந்த ஓட்டத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது, இந்த ஓட்டத்தை நான் எப்படி கையாளப் போகிறேன், இந்த ஓட்டத்தில் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து விரிவாய் நாம் பார்க்க இருக்கிறோம். ஓகேங்களா? தேவனுடைய ஸ்டைல் வேற, மனிதர்களுடைய ஸ்டைல் வேற. தேவனுடைய ஸ்டைல் எப்படின்னா, அவர் சொல்வதற்கு முன்பதாக செய்து காட்டி அதன் மூலமாக நம்ம கற்பிப்பார். தேவனுடைய ஸ்டைல் என்னன்னா, நம்மளுக்கு இதையாவது காட்டி, நான் இதை செய்திருக்கிறேன், இதை நான் உருவாக்கி இருக்கிறேன், இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று உருவாக்கினதை வைத்து தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த ஸ்டைலை அவர் பயன்படுத்துவார். ஆனால் நம்முடைய ஸ்டைல் என்னன்னா, யாரோ செய்ததை பார்த்து கவருகின்றோம், யாரோ பேசுவதை பார்த்து நாம் கவருகின்றோம், யாரோ நடக்கிற விஷயத்தை பார்த்து நாம் செய்கின்றோம். அது
நம்முடையதாக போய் சேராது. நாம் செய்வதை பார்த்த உடனே கண்டுபிடித்து விடுவார்கள். இது யாரோ செஞ்சிருக்கிறாங்க, இது அவர் செஞ்சதாச்சே, இவர் செஞ்சதாச்சே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் தேவன் அவர் எப்படி நம்மளுக்கு கொடுப்பார் என்றால், அதை செய்த உடனே உடனடியாக பேர் எப்படி வரும்னா நம் செய்ததாக வரும். அதான் தேவனுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம். அப்படிப்பட்ட ஸ்டைலை தான் கையாளுறார். அதை குறித்து நாம் என்ன பண்ண போறோம்? பைபிள்ல இருந்து நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம். முதலாவது ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே, அற்புதமான வார்த்தைகளை படித்த சகோதரருக்கு வாழ்த்துக்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். உங்களுக்கு தெரியும், ஓட்ட பந்தயத்தில் அநேகர் ஓடுவார்கள். அது ஒலிம்பிக்கா இருந்தாலும் சரி, ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுவதா இருந்தாலும் சரி, அநேகர் ஓடுவார்கள். ஆனால் யார் வெற்றி பெறுவார்கள்? எல்லாரும் வெற்றி பெறுவார்களா? யார் விவேகமாக, நேர்த்தியாக, சுறுசுறுப்பாக, பயபக்தியோடு அந்த கோலை அடைய வேண்டும் என்று ஓடுகிறார்களோ அவருக்குத்தான் அந்த பந்தயத்தில் அந்த வெற்றி கிடைக்கும். கரெக்டுங்களாமா? நான் சொல்றது கரெக்டுங்களா? அந்த ஓட்ட பந்தயத்தில் போராடுகிற பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? உங்களுக்கு தெரியல, இந்த ஓட்ட பந்தயத்தில் எல்லாரும் ஓடுவாங்க, ஆனா ஒருவருக்கு தான் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு தெரியல. ஏன் இதை பவுல் சொல்றாருன்னா, நாம என்ன பண்ணோம், இந்த பூமிக்கு வந்த பிறகு நிறைய விஷயத்தை மறந்துட்டோம். இந்த பூமிக்கு வந்த பிறகு, இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக நாம எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் தெரியுங்களா? தேவனுடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி இருந்தோம். எப்பொழுது இந்த பூமிக்கு வந்தோமோ, எப்பொழுது இந்த தேவனை மறந்து இந்த உலகத்தை பார்த்து கவர்ந்து அதனால் இழுக்கப்பட்டோமோ, அன்றைக்கு நாம் மறந்துட்டோம். நாம் எதற்காக வந்தோம், ஏன் வந்தோம், என்ன செய்ய வந்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிப்பதற்கு மனதில்லை. என்ன நடந்தது? முதலாவது நாம எங்கிருந்து ஓடி வந்தோம், ஏன் இந்த விஷயத்தை பவுல் இப்ப சொல்றாரு என்ற விஷயத்தை இன்று நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். தேவன் நாம் பரலோகத்தில் இருக்கும்போது ஒரு ஓட்ட பந்தயத்தை ஆயத்தம் பண்ணார். தெரியுங்களா? பரலோகத்தில் இருக்கும்போது தேவன் ஒரு ஓட்ட பந்தயத்தை ஆயத்தம் பண்ணார். யார் யாருக்கு தெரியும் சொல்லுங்க சபையார்? பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக ஒரு ஓட்ட பந்தயம் இருந்தது. தெரியுங்களா? யாருக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. ஓட்ட பந்தயம் இல்லையா? ஓட்ட பந்தயம் இல்லையா? இருந்துச்சுங்க. நீங்க வசனத்தை நல்லா, அதாவது நிறைய பிரசங்கத்தை சரியா இந்த சபையில கேட்டு இருந்தீங்கன்னா நாம வந்திருக்கோம். நான் கேட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி கேட்டேன் பாஸ்டர் ஐயாவோட மெசேஜ. ஏமா ஓட்ட பந்தயம், ஆதாமேலுக்கு எங்க ஓட்ட பந்தயம்? நாம் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வருவதற்கு ஓட்ட பந்தயம் நடந்தது. அது சாதாரண ஓட்ட பந்தயம் அல்ல. இன்றைக்கு எப்படி ஒரு பந்தய பொருளை அடைவதற்காக ஓடுவார்களோ, அதை காட்டிலும் மிகப்பெரிய ஓட்ட பந்தயம். தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க. பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டத்தை வகுத்தார். அது என்ன திட்டம் தெரியுமா? என்னுடைய சாயலின்படி, என்னுடைய ரூபத்தின்படி என்னுடைய பிள்ளைகளை இந்த பூமிக்கு நான் வர வைக்க போகிறேன். எப்படியாக தெரியுங்களா? ஆதாம் என்ற ஒரு மனுஷனை நான் பூமியின் மண்ணினாலே அவருடைய சரீரத்தை உண்டாக்கி அதனுக்குள் தேவனுடைய அந்த ஆவியை வருவித்தார். அதன் பிறகு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். என்ன தெரியுங்களா? ஆதாம் மூலமாக பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். ஆதாம் ஏவாள் மூலமாக பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். எப்படி? என்ன நடந்தது என்றால்,
நான் தாய் தகப்பனிடத்திலிருந்து பிள்ளைகள் வந்ததாக நமக்கு தெரியும். ஆனால் தகப்பனிடத்தில் நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? ஒரு தகப்பனிடத்திலிருந்து, உதாரணம், நானும் என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் சேர்ந்து என்னை பெற்றெடுத்தார்கள். எப்படியாக? நான் என் தகப்பனிடத்தில் வரும்போது வெறும் ஆரோக்கியதாஸ் மட்டும் வரவில்லை, ஒரு ஆரோக்கியதாஸ் மட்டும் வரவில்லை. என்னோடு கூட எத்தனை பேர் பிரவேசித்தார்கள் தெரியுங்களா? எத்தனை பேர் ஓடினார்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 50 கோடி உயிரணுக்கள். ஞாபகம் வருதுங்களா? பாஸ்டர் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? வெரி குட். பாத்தீங்களா? நான் ஞாபகம் வச்சு இருக்கிறேன். 50 கோடி பேர். ஒவ்வொரு தாய் தகப்பனும் இணையும் பொழுது தகப்பனிடத்தில் இருந்து, இது உன்னதமான விஷயங்க, யாருக்கு தெரியாது. தகப்பனிடத்தில் வரும்போது கிட்டத்தட்ட 50 கோடி பேர் வெளியே வருவாங்க. அந்த 50 கோடி பேர் யார் தெரியுங்களா? அவர்கள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை வகுத்தார். என்ன தெரியுமா? இந்த ஓட்டப்பந்தயத்தில் நீ ஜெயிக்க வேண்டும் ஐயா, இந்த ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி அடைய வேண்டும். அந்த ஓட்டப்பந்தயத்தில் என்னென்ன நடக்கும் தெரியுமா? பல போராட்டங்கள் உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு, பல தடைகள் உண்டு. தெரியுமா? என்ன போராட்டம், என்ன தடை? தகப்பனிடத்திலிருந்து அந்த உயிரணுக்கள் புறப்படும் போது பல கடல்களை தாண்ட வேண்டும், பல மலைகளை தாண்ட வேண்டும், பல இடர்பாடுகளை தாண்ட வேண்டும். இவ்வளவு விஷயம் நடக்குதுங்க. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அந்த உயிரணுக்கள் ஓடும் போது எதையெல்லாம் தகர்த்து ஓடும் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 50 கோடி பேர் ஓடுவாங்க. அந்த 50 கோடி பேர்ல நான் ஒரு ஆள். அதே போல உங்களையும் நீங்க நினைச்சீங்க, நீங்களும் உங்களுடைய தகப்பனிடத்தில் வரும்போது 50 கோடி பேர் உங்களோட இருந்து பிரவேசித்தாங்க. எப்படி எல்லாம் ஓடி இருந்துருமா? அவர் அழைப்பார். தேவன் என்னமா, வா வா ரஞ்சித், வா ஆரோக்கியதாஸ் என்று அழைப்பார். அவர் என்ன பேர் வச்சாரோ தெரியல, அவருக்கு பேர் வைத்திருப்பார். பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அழைத்தார். வேகமா உடைந்த தேவன் என்ன அழைக்கிறார். ஸ்லோவா உடையர்ல, தேவன் அழைக்கிறார். உடனே வேகமாக. எத்தனை பேரை மீறி அடிச்சேன்னு தெரியுங்களா? 49 கோடியே 99,99,999 பேரை மீறி நான் மட்டுமே தாயின் கர்ப்பத்தில் பிரவேசித்தேன். இப்படியாக பல போராட்டங்களை தகர்த்து பல வெற்றிகளை நான் சூடினதுனால தேவன் எனக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுங்களா? தேவன் எனக்கு கொடுத்த பரிசு என்ன சொல்லுங்க? இந்த ஓட்டப்பந்தயத்தில் தேவன் கொடுத்த பரிசு இந்த உலகத்தில் எவனும் கொடுக்க முடியாது, எவனாலும் கொடுக்க முடியாது. தேவன் கொடுத்த பரிசு என்ன தெரியுங்களா? இந்த அருமையான இந்த சரீரத்தை தேவன் எனக்கு பரிசாக தாயின் கர்ப்பத்தில் கொடுத்தார். யாருக்குங்க தெரியுதெல்லாம்? 49 கோடியே 99,99,999 பேரை நான் ஜெயிச்சேன் என்றால் நாம் எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடி இருப்போம்? சற்று கவனிக்க வேண்டும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவம் என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவம் என்பது யாருக்கும் கிடைக்காத ஒரு வாழ்க்கை. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். யாருக்கு புரியல இந்த விஷயம்? இந்த விஷயம் புரிந்தா பவுலே எப்படிப்பட்ட போராட்டத்தை இந்த பூமிக்கு வந்த பிறகு சகித்தார் என்ற விஷயத்தை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரம் கிடைக்குதுன்னா சாதாரண கிடையாது. தேவன் தன்னுடைய கைகளினாலே இந்த சரீரத்தை ஒவ்வொன்றையும், அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். யார் வைத்தார்? தேவனை வைத்தார். கண்கள் இங்கு இருக்க வேண்டும் என்று வைத்தார், வாய் இங்கே இருக்க வேண்டும் என்று வைத்தார், மூக்கு இங்கே இருக்க வேண்டும் வைத்தார், கை கால்கள் இங்கே இருக்க வேண்டும் வைத்தார், எலும்புகள் எத்தனை எலும்புகள் இருக்க வேண்டும் என்று வைத்தார். 206 216 எலும்புகளா ஒரு மனிதனுக்கு? சயின்ஸ் முடிச்சு சொல்லுங்கம்மா. 206 எலும்புகள். ஒருவேளை ஒரு எலும்பு குறைஞ்சிச்சுன்னா ஊனமாயிடும். தேவன் சரியாக நேர்த்தியாக சரீரத்தில் அவயங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் வைத்தார். எதற்காக? நீர் வெற்றி பெற்றதனால், நீர் ஜெயிச்சதினால், நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால்
உனக்கு வெற்றிக்காக நான் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? இதோ இந்த அற்புதமான யாராலும் உருவாக்கப்படாத சரீரத்தை உனக்கு நான் தருகிறேன். இது நாம பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு பிரவேசித்து இந்த பூமிக்கு வந்த பிறகு நடந்த சம்பவங்கள்ங்க. ஓகே, வெற்றி பெற்றதுனால சரீரத்தை கொடுத்தார் தேவன். சரீரத்தை கொடுத்து இந்த என்ன பண்றோம்? இந்த பூமியில வாழ்ந்தோம். பூமியில வாழ்ந்த பிறகு மறந்துட்டோம். என்ன நடந்தது மறந்துட்டோம். யோபு கிட்ட சொல்ற தெரியுங்களா? என்னது? நீ இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னாடி எங்க இருந்த யோபு? அறிவாளியா இருந்தால் நீ அறிவிக்க முடியுமா? அப்படி யோபு கிட்ட கேள்வி கேட்கிறாரு. யோபு என்ன பண்ணிட்டாரு? ஒருவேளை ஞாபகம் இருந்திருந்தா சொல்லி இருக்கணுமா இல்லையா? சொல்லி இருக்கணுமா இல்லையாமா? சொல்லல. காரணம் என்ன தெரியுங்களா? யோபு மறந்துட்டாரு. நாம் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோன்ற யோபு மறந்துட்டாரு. சன்மார்க்கமா இருந்த யோபுவே மறந்துட்டாரு. தேவனுக்கு பயந்தது யோபுவே மறந்துட்டாரு. நாம ஏமாத்துறோம், நாமளும் மறந்துட்டோங்க. அப்ப தேவன் சொல்றாரு யோபு கிட்ட, என்ன தெரியுமா சொல்றாரு? நீ எப்ப பிறந்த தெரியுமா? இந்த பூமி உருவாவதற்கு முன்னதாக நீ பிறந்தாயா? இந்த அண்டவெளிகள் உருவாவதற்கு முன்னாடி நீ பிறந்த. இதெல்லாம் எங்க இருக்குன்னா யோபு 38ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசிங்க இருக்கும். நீ அப்பொழுதே பிறந்தாய். உன் நாட்கள் எவ்வளவு தெரியுமா? பெரியதுன்னு சொல்லி இருந்தார். ஏங்க இதெல்லாம் நான் சொல்லணும் தெரியுங்களா? உங்களுக்கு பின்னாடி நடக்கிற விஷயத்தை யோசிக்கணும். தேவன் எப்படியெல்லாம் நம்மளை வழி நடத்தினான்ற யோசிக்கணும். ஆனா நம்ம அதை குறித்து யோசிக்க மாட்டோம். நம்ம மனசுக்குள்ள என்னமா வச்சுப்போம்? பாஸ்டையா திட்டனை தான் மனசுல வச்சுப்போம். பாஸ்டமா திட்டனை தான் மனசுல வச்சுப்போம். விசுவாசிக்கு ஏதாவது தப்பு செஞ்சா மனசுல வச்சுப்போம். ஆனா பாஸ்டையா ஊழியத்துக்கு போகணும்னா அதை மனசுல வச்சுக்க மாட்டோம். நாம எதற்காக பிறந்தோன்ற சொன்னா அதை மனசுல வச்சுக்க மாட்டோம். வேற எல்லாத்தையும் மனசுல வச்சுப்போம். இங்கேயும் அதான் நடந்துக்குது. நாம எதை மைண்ட்ல வச்சிருந்தோமோ அதை விட்டுட்டாங்க. எதை மைண்ட்ல வைக்கலையோ, எதை வைக்க கூடாதோ அதை தான் இன்னைக்கு ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால கிறிஸ்துவர்களே, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஓட சொல்றாரு. எங்கம்மா ஓடுறீங்க? எங்க ஓடிட்டு இருக்கிறீங்க? நீங்க எங்க ஓடுறீங்க? காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்கும் வரை எங்கம்மா ஓடுறீங்க? பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு ஓடுறீங்களா? யாராவது கை தூக்குங்க. நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக தான் நான் ஓடுகிறேன். ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிறகு, ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்னதாக எப்படி இருந்தீங்க? ஓகே. ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நாம் எந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள ஓடுகிறோம்? ஓடுறீங்களா? ஒருவேளை ஓடினால் மட்டுமே. இப்ப தலைப்பு படிங்க. இப்ப தலைப்பு போடும். பரலோக ஓட்ட பந்தயத்தில் வெற்றி யாருக்கு கிடைக்கும்? இப்ப சொல்லுங்க, வெற்றி யாருக்கு கிடைக்கும்? யார் இந்த பந்தய பொருளை நோக்கி ஓடுவதற்காக பிரயாசம் எடுக்கிறார்களோ, இதற்காக முயற்சி எடுக்கிறார்களோ, இதற்காக யோசிக்கிறார்களோ, அவர்களுக்கு மட்டுமே பரலோக சம்பந்தமான விஷயம் புரியும். இப்ப 25ஆம் வசனம் படிங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும், கவனமா இருங்க. ஒருவேளை நான் ஓடுவோம் பாஸ்டர், நான் ஓடுவோம் பாஸ்டர்மா அப்படின்னு நீங்க ஒருவேளை கை தூக்கி நீங்க சொல்லிட்டீங்கன்னா, கடவுள் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுங்களா? இச்சை அடக்கம் இருக்க வேண்டுமா? பரலோகத்தில் ஓட வேண்டும் என்றால் உங்களுக்கு இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் என்ன? இச்சை அடக்கம் என்ன? இப்ப உலகத்துக்கு வரலாம். ஓட்டப்பந்தயம் ஓடும் போது சாப்பாடு சாப்பிடலன்னு சொல்லிட்டு நினைப்பு வருமா? ஐயோ நான் சாப்பிடாம வந்துட்டேன், ஒரு பூரியாவது சாப்பிட்டு வந்திருக்கலாம், ஒரு 4 இட்லியாவது சாப்பிட்டு வந்திருக்கலாம் சொல்லிட்டு ஓடும் போது அந்த எண்ணம் வருமா? சொல்லுங்க. அவனுடைய நோக்கம், அவனுடைய சிந்தை எப்படியாவது அந்த இலக்கணை அடைய வேண்டும். அதனால் எனக்குள்ள இருக்கிற இச்சைகளை நான் அடக்கி, நான் அழித்து. பாத்தீங்களா?
ஓடும் பொழுது என்ன இருக்கக்கூடாதா? இச்சை அடக்கம் இருக்கக்கூடாது. எதன் மேல ஆசை இருக்கக்கூடாது. எதன் மேல ஆவல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, எல்லாமே தலைகீழா இருக்குது. கரெக்டா? நம்முடைய நினைப்பு எல்லாமே எங்க இருக்கு? ஐயோ, நாம் தேவனுக்காக தான் ஓட்ட பந்தயத்திற்காக வந்திருக்கிறோம். தேவனிடத்தில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? உறுதிமொழி எடுத்து இருக்கிறோம். தேவனே, நான் உமக்காக வாழ போகிறேன். ஞானஸ்தானம் எடுக்கும் போது நாம என்ன சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? வாழ்வது நான் அல்ல, இனிமேல் எனக்காக நான் வாழ மாட்டேன் ஆண்டவரே, என்னுடைய சித்தத்துக்காக வாழ மாட்டேன் ஆண்டவரே, உமது சித்தத்துக்காகவும் உமது விருப்பத்திற்காக நான் வாழ போகிறேன்னு சொல்லி தானே ஞானஸ்தானம் எடுத்தீங்க. சொல்லுமா, அப்படிதானே எடுத்தீங்க? யார் யார் ஆமென் சொன்னீங்க சொல்லுங்க. மீதி பேர் யாரும் சொல்லலீங்களா? அப்படி யார் சொல்லி ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அவர்கள் தான் பந்தய ஓட்டத்தில் நிற்க முடியும். எல்லாரும் கிடையாதுங்க, எல்லாரும் நிற்க முடியாது. யாரு உண்மையாக தேவனை, இப்ப டீ குடிக்கும் போது கேட்ட பிரதர்ட்ட, எங்களுடைய மக்கள் அழகா சொன்னாரு, எங்களுடைய மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மிகவும் பயந்தவர்கள். நாங்க உண்மையாகவே நீங்கள் பயந்தவர்கள் தான், வேற வழி இல்லை. என்ன நடக்குது தெரியுங்களா? போக போக தெரியும். நீங்கள் பயந்தவர்கள் தான், நீங்கள் தேவனுக்காக வாழுகிறவர்கள் தான். ஆனால் அந்த பந்தய பொருளை அடைய விடாதபடி ஒரு விஷயம் நடக்கிறது. என்னென்ன நடக்குது? என்னென்னமோ நடக்குது. இதையெல்லாம் கண்டுபிடித்தால் மட்டுமே நாம் ஜெயிக்க முடியும். ஜெயிப்பதற்காக தான் தேவன் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தெரியும், எது எதுல நாம அடிமையா இருக்கிறோமோ, எது எது மேல நாட்டமா இருக்கிறோமோ, எது எது மேல விருப்பமா இருக்கிறோமோ, எதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோமோ, அதையெல்லாம் நான் என்ன பண்ணோம்? அதை அடக்க வேண்டும். அடக்கலனா ஓட முடியாது. நீங்க சொல்லுங்க. நம்ம ஓட்டப்பந்தயத்துக்கு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம தயாராகணும். நம்ம சரீரத்துல தயாராகணும். நம்ம வயிற்றுல ஏதாவது இருந்தா கிளீன் பண்ணணும். கரெக்டுங்களா? தண்ணி சரியா குடிச்சிருக்கணும். உடம்ப நம்ம ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கணும். கரெக்டுங்களா? இப்படி யார் யார் தயார் நிலையில இருக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த பந்தயத்துக்கிட்டவே போக முடியும். ஓகேவா? இச்சையடக்கமா இருப்பார்கள் அவர்கள். யாரு யாரு? உலகத்தார். எதற்காக இப்படி தயார் நிலையில் இருப்பாங்க? அந்த உலகத்தில் இருக்கிற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் ஆயத்தமா இருப்பாங்க. தன்னுடைய கண்கள்னால வேற எந்த பொண்ணும் பார்க்க மாட்டாங்க. அந்த ஓட்டப்பந்தயத்தில் வேற பொண்ணுங்களை பார்க்க மாட்டாங்க. பையனுங்க பொண்ணுங்களை பார்க்க மாட்டாங்க, பொண்ணுங்க பையன்களை பார்க்க மாட்டாங்க. அவங்களோட கான்செப்ட் எல்லாமே நான் வெற்றி அடைய வேண்டும், நான் அந்த இலக்கை அடைய வேண்டும். தன்னுடைய சரீரம் முழுவதையும் தன் கண்ட்ரோலுக்குள் கொண்டு வந்துடுவாங்க. கரெக்டுங்களா? ஏன்? அந்த உலகத்தில் இருக்கிற அந்த கிரீடத்தை, அந்த வெற்றி வாகையை நான் சூட வேண்டும் என்பதற்காக அவங்க தன்னை தயார்படுத்திக் கொண்டிருப்பார்கள். அது இந்த உலகத்துக்கு அழிவுக்குண்டான விஷயம், அது அழிந்து போயிடும். அதற்காக இவ்வளவு தயார் நிலையில் இருக்கிறாங்களே. ஆனால் ஜீவ கிரீடத்தை பெறுவதற்காக நாம் என்ன பண்ண வேண்டும்? நாமோ படிங்க கீழே. நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு எப்படி செய்கிறோம்? எப்படி செய்கிறோம்? செய்யறோமா? முதல்ல யோசிக்கிறோமா? முதல்ல அதை குறித்து ஆலோசிக்கிறோமா? ஒருவேளை ஆலோசிச்சா என்ன நடக்கு தெரியுங்களா? சபைகள் என்ன பண்ணும்? அனுமந்தில இருக்கிற இந்த பனிச்சமேட்டு சபையில இதோ வெளியில காலியா இருக்குதா, அந்த இடம் முழுவதும் நிரம்ப காணப்படும். பந்தய போர்ல நீங்க நிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாம என்ன பண்ணுமா? நம்ம எல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, இதெல்லாம் பாஸ்ட் எனக்கு சொல்லி தரல, சத்தியவாசம் தான் எனக்கு சொல்லி தருது. உண்மையை உரைக்க சொல்லுவோம், சத்தியத்தை சரியா சொல்லுவோம். யாருக்காக நாங்க என்ன பண்ண மாட்டோம்? உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களை பத்தி. யாரிடத்துல நாங்க ஒரு நயா பைசா வாங்க மாட்டோம். யாரிடத்துல நாங்க என்ன பண்ணோம்? அவங்ககிட்ட நாங்க எதுவுமே நாங்க பேச மாட்டோம். உண்மையை சொல்லுவோம், சத்தியத்தை சொல்லுவோம். தேவன் எங்களுக்கு பரிசை தருவார், தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். அந்த நம்பிக்கையில் நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? நாம எப்படி செய்கிறோமா? எப்படி செய்யறோம் தெரியுமா? நாம சுயநலவாதிகளா இருக்கிறோம்.
சுயநலவாதி என்ன தெரியுமா? நாம பரலோகம் போனா போதும், எப்படி நான் மட்டும் ஆராதனைக்கு போனா போதும், நான் மட்டும் செய்தி கேட்டா போதும். ஏங்க, செய்தி இல்லாத இடங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? செய்தி இல்லாத சபைகள் எத்தனை சபைகள் இருக்கு தெரியுமா? தேவனுக்காக வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் வெளியில இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் அந்த சபைக்குள்ள கொண்டு வர வேலை யாருக்கு? வாலிப பிள்ளைகளை என்ன பண்றீங்க நீங்க? இப்ப சொல்லுங்க, நம்ம சுயநலமா தானே இருக்கிறோம். யார்கிட்டயா போய் சொன்னோமா, வாங்க எங்கள் தேவனுடைய சபையில நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறாங்க, தேவனுடைய அதாவது நம்ம ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓட்டத்தை கத்துக் கொடுக்கிறாங்க, சொன்னோமா? சொல்ல மாட்டோம். இதை உங்களை திட்டுவதற்காக சொல்லல. சபையில இருந்து திட்டு, எப்பயுமே சபையில திட்டுதுவான்னு நினைச்சுக்காதீங்க. திட்டுனா அது தப்பு. திட்டு இல்ல, உரிமை, உரிமை குரல். இந்த உரிமையை உரைக்க சொல்றோம். நீங்க அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நன்மை நடக்கும், ஆத்துமை காப்பாற்றப்படும். அதற்காக தான் நாம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்பட்டோம். வேற எதுக்கு கிடையாதுங்க. உங்கள் மேல் விழுந்த கடமை. யாராவது ஒருவர் வெளியில இறந்தார்களானால், யாராவது வெளியில ஒருத்தவங்களை மரித்தார்களானால் அதோட ரத்தப்பழி யாருக்கு வரும்? உங்க தெருவில் யாராவது மரணம் அடைஞ்சு யாருக்கு பேர்ல வருமா ரத்தப்பழி? எங்க பேர்ல இல்ல, உங்க பேர்ல. என் பேர்ல எப்படி வரும்? உங்க தெருவில் உங்களை தான் கேட்பார், ரஞ்சித் தெருவில் ரஞ்சித்தை தான் கேட்பார். அப்புறம் யார் பேர்ல தெரியல. அவங்க யாராரு தெருவில் யாராரு மரணம் அடைகிறார்களோ அதோட ரத்தப்பழி யார் மேல வரும்? பாஸ்ட் மேல வராது, உங்க மேலதான் வரும். வராமல் தடுக்க வேண்டும். என்ன பண்ணணும்? அதுக்கு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? நீங்க என்ன பண்ண தெரியுமா? அவங்ககிட்ட போய் இணக்கமா பேசணும், அன்பா பேசணும். வரியா வரலையா? வரலன்னா உன்னை கடவுள் தண்டிச்சிடும் சொல்லக்கூடாது. அழகா அன்பா, அன்புல நாம சாதிக்கக்கூடியவருங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு பொறாமை கொள்ளாது. இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கிறீங்களா? இத குறித்து யாராவது மக்களிடத்துல சொல்லியிருப்போமா? அந்த வசனம் சொல்லக்கூடாது. இத மனதில் வைத்துக் கொண்டு அவர்களிடத்தில் பேசணும். புரியுதுங்களா? இப்ப படிங்க கடைசிய வரி. நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? எப்படி செய்யறன்றத உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? அடுத்தது 26வது வசனம் படிங்க. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். இது இந்த வசனம் என்ன புரியுது? புரியாது. பவுலுடைய வார்த்தைகள் எல்லாம் சென்சிட்டிவா இருக்கும். அது இலக்கண ரீதியாகவும் உள்ள போய் பார்த்தாதான் புரியும். நம்மால எப்படிமா, பாஸ்டர் நான் அதை பண்றோம் பாஸ்டர், பாஸ்டர் நான் இதை பண்றோம் பாஸ்டர், பாஸ்டர் அங்க போனோம் பாஸ்டர், இங்க போனோம் பாஸ்டர் சொல்றவங்க அப்படிப்பட்டவங்க தெரியுமா? அடே காத்த குத்துற மாதிரி சொல்லுவாங்க, காத்த வளைச்சிட்ட மாதிரி சொல்லுவாங்க. இது சிலம்பாட்டம் அடிக்கிறவங்க. நான் அதை பண்றேன் இதை பண்றேன், அப்படியே இல்ல. கிறிஸ்தவங்க அப்படி பண்ணக்கூடாது. கிறிஸ்தவங்க என்ன சொல்லுமா? செஞ்சிட்டு சொல்றவங்க தான் கிறிஸ்தவங்க. சொல்லிட்டு போறவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. உலகத்தில் இருக்கிறவங்க அதான் சொல்லுவாங்க. தெரியும், உங்களுக்கு தெரியும். நான் ஆட்சிக்கு வந்தால் நான் அதை பண்ணுவேன், நான் இதை பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன். இவங்க சிலம்பாட்டம். ஆனா கிறிஸ்தவத்தில் என்ன தெரியுங்களா? நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு எதுக்காக தெரியுமா? அநேகரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்காக நான் என்னை தேவன் தெரிந்து கொண்டார். அதற்காகவே தெரிந்து கொண்டார், வேற எதற்காகவே கிடையாது. அது பவுல் புரிந்துகிட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு காலத்தில் நான் ஒழிச்சிருவேன், நான் அழிச்சிருவேன் சொல்லிட்டு நியாய பிரமாணத்தின்படி பேசினார். ஆனா என்றைக்கு இயேசுவால பிடிக்கப்பட்டாரோ அன்றைக்கு அவர் என்ன பண்ணா தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டுட்டாரு. பழையது எல்லாத்தையும் விட்டுட்டாரு, பழசு எல்லாத்தையும் விட்டுட்டாருங்க. அவரு எதையும் மனசுக்குள்ள வச்சுக்கல. ஒரே ஒரு விஷயத்தை தான் மனசுக்குள்ள வச்சாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை மட்டுமே மனதிலே வைத்துக்கொண்டு ஓட ஆரம்பித்தார். ஓட ஆரம்பித்தது மட்டுமல்ல, ஓடிக்கொண்டே இருந்தார்.
ஓடிக்கொண்டார் மட்டுமல்ல, மரணம் தருவாயில் ஓடிக்கொண்டிருந்தார். அது ஓட்டப்பந்தயம். நம்ம ஓட்டப்பந்தயம் என்ன தெரியுமா? கரெக்டா அந்த அந்த பந்தயத்துக்கு மட்டும் ஓடிட்டு ரெஸ்ட் எடுத்துருவாங்க. பந்தயத்துக்கு ஓடுறதுக்கு முன்னாடி உடம்ப தயார் பண்ணிக்குவாங்க. கரெக்டா? பந்தயத்துக்கு ஓடுறதுக்கு முன்னாடி உடம்பு ஸ்லிம்மா இருக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது ஓடுற வரைக்கும் ஓடி முடிச்சுட்டு ஒரு 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 6 மாசம் கழிச்சு பாருங்க, அவங்கள தொப்பையும் தொந்தியுமா இருக்கும். ஏன்? முடிச்சிச்சு, அவங்களுக்கு வேலை முடிச்சிச்சு. ஆனா கிறிஸ்துவம் அப்படி அல்ல. கிறிஸ்துவுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. சாகும் வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவங்களுக்கு ஸ்டாப்பே கிடையாது. அவங்க என்ன பண்ணா, நீங்க ஸ்டாப்பே இல்லாம ஓடக்கூடியவர்கள் யார் என்றால் கிறிஸ்துவ மட்டுமே. அது அன்லிமிட்டட். நாம ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும், அப்பா முடிஞ்சிச்சுன்னு சொல்லல. இன்னும் ஆத்மாவை சம்பாதிக்கணும், இன்னும் ஆத்மாவை காப்பாற்றணும், இன்னும் அன்லிமிட்டட். நாம அன்லிமிட்டட்னா, அம்மா இன்னொரு தோசை போடுமா, அம்மா சூடா இன்னொரு தோசை போடுமா, அம்மா இன்னொரு தோசை போடு, நூடுல்ஸ் கொடு, சிக்கன் ரைஸ் கொடு, அப்புறம் அப்புறமா என்னமா சொல்றாங்களா? என்னது, என்னென்ன ரைஸ், இது வேணும் அது வேணும். அன்லிமிட்டடா சாப்பிட்டுட்டு இருப்போம். அது மாரி ஆத்மாவை அன்லிமிட்டடா நாம சம்பாதிச்சோமா? நீங்க சொல்லுங்க. நான் இத்தனை ஆத்மாவை சபைக்கு கொண்டு வந்தேன் சொல்லுங்க, தூக்குங்க. ஒரு நாளைக்கு எத்தனை இட்லி? 5 வயசுல நான் 2 இட்லி சாப்பிட்டேன். 10 வயசுல நான் 7 இட்லி சாப்பிட்டேன். நம்மளுடைய இட்லிக்கு அளவு அதிகமாகும். ஆனா நம்ம 1 வருஷம் ரசிக்கப்பட்டோம், 2 வருஷம் ரசிக்கப்பட்டோம், 10 வருஷம் ரசிக்கப்பட்டோம். என்னங்க லிமிட்டட் ஆயிட்டீங்களா, அன்லிமிட்டட்ல இருக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா. லிமிட்டட் இருக்கிறீங்களா, அன்லிமிட்டட்ல இருக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா. இன்னும் நம்ம என்ன பண்றோம்? போதும் 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 என்றால் என்ன நடக்கும் என்றத கடைசியா சொல்றேன். ஒருவேளை நீங்க நின்னுட்டீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். நிக்க கூடாது, ஓடணும். நின்று திரும்பி பார்க்க கூடாது, ஓடணும். ஐயோ இன்னும் கொஞ்சம் தூரம், ஐயோ இன்னும் கொஞ்சம் தூரம், ஐயோ இன்னும் போகணும், இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. நம்மளுக்கு அதோட எண்டு கிடையாது, உலகத்துல அதோட எண்டு. ஆனா நமக்கு அப்படி இல்லை. இன்னும் 2 மாசமா ஓடிக்கொண்டே இருக்கிறார் நம்ம பாஸ்டையா. அவர் நினைச்சிருக்கலாம்ல, இந்த சரீரத்தை காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா அவர் என்ன பண்ணிருக்கலாம் சொல்லுங்க? ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். ஏன்? அவருக்கு வசனம் புரிஞ்சிடுச்சு. நம்ம சாகும் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கணும். நம்ம மரணத்துல இருந்து காப்பாத்தி இருக்கிறார் தேவன். நிறைய விரோதிகளால் அவருக்கு அடி வந்தது, துஷ்டர்களால் அவருக்கு வேதனை வந்தது, அநேக பிரச்சனைகள் வந்தது. ஏங்க இப்ப பாக்குறதே பவுல் நிருபம். உங்களுக்கு சாட்சியே ஏஎன் பவுல் அவர்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு ரியாக்ஷனே இல்லையா? ஏங்க பவுல் சொல்ற நீ ஓடிக்கொண்டே இருக்கணும். இங்க அனுமந்தை பாஸ்டர் பவுல் சொல்றார் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சாட்சிங்க. சாட்சி அது. நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்குது? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பாத்தீங்களா? அவர் நிறுத்தலைங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனான் என்று எண்ணாமல். நீங்க நிறைய பேர் சொல்லுவோம், பிரதர் எனக்கு தெரியும் பிரதர், எனக்கு போதும் பிரதர். அப்படி நீங்க முடிவு கொண்டு வராதீங்க. நாம் அனைவரும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சபையில் நடக்கின்ற விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த தலைமுறை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். நான் எதற்காக பிடிக்கப்பட்டோனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி. எதற்காக நாம் அனைவரும் பிடிக்கப்பட்டோம்? பரலோகம் போக வேண்டும் என்பதற்காக, கிறிஸ்துவுக்காக நான் பிடிக்கப்பட்டேன். நாம் அதற்காக பிடிக்கப்பட்டேன். அதை அடையும் வரை நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும்.
அதை அடையும் வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸ்டாப்பே கிடையாது. நான் ஸ்டாப்பா ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் அடைந்து ஆயிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கூட இல்லைங்க, கொஞ்சம் கூட இல்ல. பவுல் என்ன சொல்றாரு? இன்னும் 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 நான் கத்துக்கணும். நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்ட நான் சொல்லல. இன்னும் தேவன் எனக்கு நிறைய கற்றுத்தர வல்லவராய் இருக்கிறார். நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும். இந்த உலகம் இந்த டெக்னாலஜி முடியல, இன்னும் இன்னும் பயங்கரமா இருக்கு. தெரியுமா? இன்னைக்கு நேற்று நடந்த இன்சிடென்ட், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய மகளையே கர்ப்பமாக்குகிறார். தகப்பன் தன்னுடைய பிள்ளைய கர்ப்பமாக்குறார். இன்னொரு விஷயம், நார்த் சைட்ல தெரியல, சட்டம் போட்டுக்கிறாங்க. வாடகை தாய் தான் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். வாடகை மனைவிகள் கிடைக்கிறாங்களாம். டெக்னாலஜி எப்படி மாறி போயிடுது பாத்தீங்களா? ஏன் இந்த உலகம் ரொம்ப மோசமான. இப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன விஷயத்த சொல்லணும்? புது புது விஷயங்களை பைபிள்ல இருக்கு. புது புது விஷயம் பைபிள்ல இருக்கு. அதை நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு புரிய வகையில சொல்லணும். அவங்க மண்டல ஏறுற மாதிரி சொல்லணும். போய் திரும்ப திரும்ப சொன்னதே சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டோனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி துக்கத்தோட நம்ம ஓடக்கூடாது, துக்கத்தோட தொடரக்கூடாது. எப்படியா? ஆசையா பாஸ்டர் கிட்ட கேட்கணும். பாஸ்டர்யா, நான் என்ன வேலை செய்யணும்? பாஸ்டர், நான் எங்க போகணும்? பாஸ்டர், நான் என்ன கொடுக்கணும்? பாஸ்டர்யா, நான் ஊழியத்துக்கு நான் எங்க போகணும் சொல்லுங்க ஐயா, நான் ஆயத்தமா இருக்கிறேன். இவர் வாட்ஸ்அப்ல போடுவார், இன்னைக்கு சபையில இது நடக்கணும், இத்தனை பேர் வரணும் அப்படிங்கிற. என்னைக்காவது நாம அவருடைய பொறுப்பை நம்ம எடுத்து செஞ்சிருக்கிறோமா? இல்ல அவர் வாய்ஸ் ரெக்கார்ட் போறதுக்கு முன்னாடியே பாஸ்டர்யா இவ்வளவு பேர் ரெடியா இருக்கிறாங்க சொல்லி இருக்கணுமா? சொல்ல மாட்டோமே. அதுக்காக ரெடி ஆக மாட்டோமே. ஏங்க, இப்படிப்பட்ட போராட்டத்துல நாம ஒருவேளை ஓடணும்னு ஆரம்பிச்சா என்ன நடக்கும்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன நடந்ததுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க அடைந்தாயிற்று என்று நினைக்காதீங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இன்னும் கற்றுக்கொள்ள விஷயம் நிறைய இருக்கு. இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. பார்க்கலாமா? இயேசுவால பிடிக்கப்பட்டவங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவங்க எப்படி எல்லாம் தேவனுக்காக வாழ்ந்தாங்க, எப்படிலாம் தேவனுக்காக வைராக்கியமா இருந்தாங்கன்றது விஷயத்த சற்று நாம கவனிக்கலாம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம். எத்தனை மணிக்கு முடியணுமா? 11 மணிக்கா? ரைட். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 24. போதும். இங்கு மோசேவுடைய ஸ்டேட்மெண்ட்டுங்க. மோசே எப்படியெல்லாம் காப்பாற்றப்பட்டாரு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. அவர் எங்கெல்லாம் அடைக்கலமானாரு, தேவன் எப்படியெல்லாம் மோசேவை வழிநடத்தினான்ற விஷயம் மோசேக்கு தெரிஞ்சதுனால மோசேக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன வாய்ப்புனா, அரண்மனையில ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல வராரு, நல்ல நிலைமைக்கு போயிட்டாரு. இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. எங்க இஸ்ரவேல் ஜனங்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, வேதனை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன வாய்ப்பு? அரண்மனையில ஒரு சொகுசான வாழ்க்கை கிடைக்குது. கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணல, அப்பா 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தோம், 40 வருஷம் போராடணும், நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷம் அடையலைங்க. சந்தோஷம் அடைஞ்சாரா பார்த்தீங்கன்னா கிடையாது. மோசே எப்படிப்பட்ட மனநிலை இருந்தாலுமா, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது மோசே பெரியவன் ஆயிட்டார். எதுல பெரியவன் ஆனார்னா விசுவாசத்துல பெரியவன் ஆனார். நாமளும் பெரியவங்களா இருக்கிறோம். எல்லாரும் பெரியவங்க. இது பெரியவன் கிடையாது. வயசுல பெரியவன் ஆனதுனால பெரியவங்க கிடையாது. நீங்க எதுல பெரியவன் ஆனோம்?
விசுவாசத்துல பெரியவன் ஆகணும். விசுவாசனா என்ன? நம்பிக்கை. எந்த நம்பிக்கை? வெரி குட், கை தட்டுங்க. வெரி குட். காணப்படாத மேல நம்பிக்கை, அது விசுவாசம். மோசே காணப்படாது பரலோகம் ஒண்ணு இருக்கு, அந்த பரலோகத்துக்காக இந்த பூமியில நான் போராடணும் என்ற விஷயம் தெரிஞ்சிச்சு மோசேக்கு. அதனால விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது எப்படி பெரியவனானாரா? விசுவாசத்துல பெரியவனானாராம். நம்மள போல வயசுக்கு வந்துட்டா பெரியவன் ஆனது கிடையாது. அது சரீரத்துல வயசானது. புரியுதுங்களாமா? சரீரத்துல மாற்றங்களால மாறுது, அது பெரியவன் ஆனது கிடையாது. நாம் அனைவரும் கிறிஸ்துவத்தில் இருக்கிற அனைவரும் எதில பெரியவனானோம்? விசுவாசத்துல பெரியவனானது. பெரியவனான பிறகு என்ன நடந்தது? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து பந்தய பொருளை அடைய வேண்டும் என்றால் நாம் வெறுக்க வேண்டும். இவ்வுலகத்தை வெறுக்க வேண்டும், இவ்வுலகத்தின் காரியத்தை அழிக்க வேண்டும். அப்படித்தான் மோசேவுக்கு நடந்தது. என்னவென்றால், அவருக்கு இந்த உலக சம்பந்தமான ஒரு விஷயத்தை பிசாசு கொடுத்தான். சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்காக பிசாசு கொடுத்தான். நீ அமைதியாய் ஒரு அரண்மனையில் தங்க வேண்டும் என்று ஒரு வாழ்க்கையை கொடுத்தான். ஆனால் மோசேக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இது ஏதோ தவறு நடக்குது, இது ஏதோ பயங்கரமான சூழ்நிலை நடக்குது, சூழ்ச்சி நடக்குது. உடனே மோசே என்ன சொன்னார் பாருங்க, அடுத்த வசனம். பாத்தீங்களா? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்திய தெரிந்து கொண்டாரங்க மோசே. எங்க எதுங்க விசுவாசம்? துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். ஓட்ட பந்தயத்தில் துன்பம் வரும், ஓட்ட பந்தயத்தில் கஷ்டம் வரும், ஓட்ட பந்தயத்தில் சாப்பாடை இழக்க வேண்டும், கஷ்டத்தை நாம் இழக்க வேண்டும், எல்லாவற்றையும் இழக்க வேண்டும். மோசே பெரியவனான போது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எப்படியாவது நான் மீட்க வேண்டும். இங்கு படுத்து உறங்குவதற்காக நான் வரவில்லை, ரெஸ்ட் எடுப்பதற்காக நான் வரவில்லை, மாலை மாளிகையில் நான் வந்து மகா ஜாலியா இருப்பதற்காக நான் வரவில்லை. என்னுடைய ஜனங்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதற்காக நான் ஓட வேண்டும், அவர்களை நான் காப்பாற்ற வேண்டும், அதற்காக நான் ரட்சகனாய் தேவனை ஏற்படுத்தி இருக்கிறார் என்ற நிலைக்குள்ளாக மோசே வந்ததை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, உங்களை தேவன் தெரிந்து கொண்டாரா? உங்களை ரட்சித்தாரா? நம்ம எந்த ஓட்டத்துல ஓடுறோம்? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை நாம இழந்தோமா? அனித்தியமான காரியங்களை நாம இழந்தோமா? துன்பத்தை இழந்தோமா? ஒரு கஷ்டம் வரக்கூடாதுங்க, ஓன்னு அழுகுறோம், ஓன்னு அழுகுறோம். ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க. ஏங்க, தேவன் ரட்சித்தவர்களை அவர் அனாவசியமா விட்டுருவாரா? நீங்க அழ வச்சு பார்க்கிறவரா நம்ம ஆண்டவர்? ஏங்க அழ வச்சு பார்க்கிறவரா? ஏங்க மத்தவங்க அழ வைப்பாங்க, நம்ம ஆண்டவர் அழ வைப்பவரா? அழ வைக்க மாட்டார். என்னுடைய பிள்ளைகள் எப்படியாய் என்னுடைய துன்பத்தை ஏற்றுக்கொண்டு எனக்காக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எனக்காக கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பது தேவதூதர்களை கூட்டு, தேவதூதர்களே அங்க பாரு, என்னுடைய பிள்ளைகள் எவ்வளவாய் என்னுடைய கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு இதோ ஊராய் போய் ஒவ்வொரு சபையிலும் தேவனுடைய வார்த்தையை, தன்னுடைய வாழ்க்கை கிடைத்த வாழ்வை தேவனுக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என் மகன் பவுல் என்று சொல்லிக் கொண்டிருப்பார். நாம அழகாக ஏசி ரூம்ல ஜம்முன்னு ஃபேன் காத்துல உட்காந்துட்டு இருக்க வேண்டியவர்களா நாம? சொல்லுங்க, நாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நீங்க வச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து மோசே எப்படி கஷ்டத்தை அனுபவித்து அவரே வாண்டடா ஏற்றுக்கொள்றாரு. நான் போறேன், அந்த ஜனங்களை காப்பாத்த நான் போறேன், வாண்டடா போறாரு. இயேசு கிறிஸ்துக்கு
இயேசு கிறிஸ்துக்கும் இதே நிலைமைதான். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முடிச்சலாம் சீக்கிரம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது பிசாசு யாரை, ஏமா இங்க நல்லா கவனிமா, நீங்க பயப்பட தேவையில்ல. பிசாசு என்ன பிடிச்சிருச்சு, பிசாசு என்ன அழகடிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ண போதா, பயப்பட தேவையில்ல. யாரை தூக்கிட்டு போதான் பிசாசு, யாரை தூக்கிட்டு போதாம்மா? ஆண்டவராகிய உலகத்தை அனைத்து படைத்த ஆண்டவரையே பிசாசானவன் தூக்கிட்டு போறான். எங்க? உயர்ந்த மலையில உட்கார வச்சுட்டான். அங்க உட்கார வச்சு சொல்றான், என்னன்னு சொல்றான்? உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல அவருக்கு காண்பித்து, ஒரே நிமிஷத்துல காட்டுற. எவ்வளவு வல்லமை படைச்சோம் பிசாசு! ஒரே நிமிஷத்துல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யத்தையும் காட்டி என்ன சொல்றான் தெரியுமா? இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும், ஏங்க எல்லாத்தையும் படைத்தவர்கிட்டே சொல்றாங்க, எல்லாத்தையும் உண்டாக்கினவர்கிட்ட சொல்றாங்க. அவன் இவ்வுலகத்தில் இருக்கிற அனைத்தையும் ஒரே நிமிஷத்துல காண்பித்து இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றான். எங்க சற்று யோசிங்க கிறிஸ்தவர்களே, அவனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பிசாசு ஸ்டேட்மெண்ட். இவைகள் எல்லாம் என்கிட்ட இருக்கு. ராஜ்யம்னா என்ன சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. ராஜ்யம் கரெக்டா சொல்லுங்க, ராஜ்யம் கரெக்டா சொல்லுங்க. நான் சொல்லட்டுங்களா? அவன் பயங்கர பிரில்லியன்ட். அவன் பிசாசு. இயேசுக்கு தெரிஞ்சிச்சு ராஜ்யனா. ஏன்னா ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ராஜ்யம் என்ன தெரியுங்களா? இவ்வுலகத்துக்கு உண்டான ராஜ்யத்தை அவை நிறுவதற்காக வரல. ராஜ்யம் என்றால் யார் தெரியுமா? யார் தெரியுங்களா? இந்த உட்காந்து இருக்கிறீங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனால யார் யார் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள யார் யார் இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் இயேசுவின் ராஜ்யம். உலகத்தில் இருக்க ஆல்ரெடி எல்லாத்தையும் பிடிச்சிட்டான். உலகத்தின் ராஜ்யத்தில் இருக்கிறவங்க பிடிச்சிட்டான். இப்ப நம்ம யாருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம்? இயேசு ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். இப்ப அவன் என்ன காண்பிக்கிறான்? உலகத்தில் இருக்கிறவங்களே நான் பிடிச்சிட்டேன். இதோ சபையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவலால் பிடிக்கப்பட்டேன்னு சொல்றீங்க, உங்களே நான் பிடிச்சிட்டேன். அதை காட்டுறான். இங்க பாருங்க, இந்த எல்லாவற்றையும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை நான் கொடுக்கிறேன், நான் தரேன். இவங்க எல்லாம் என் கையில இருக்கிறாங்க தெரியுமா? யார்கிட்ட கேட்கிறான்? இயேசுவானவர்கிட்டே சொல்றான், இவங்க எல்லாம் என் கையில இருக்கு, பார்க்கலாமா? உங்க வேலை செய்யறாங்கன்னா என் வேலை செய்யறானா பார்க்கலாமா? பார்க்கலாமா? அவன் கேட்கிறான், உங்க பிள்ளைங்கன்னு சொல்றீங்களே, நீங்க ரத்தம் செஞ்சு மீட்டு எடுத்துன்னு சொல்றீங்களே, நீ 2 பேரும் நிக்க வைங்க, அவங்கள்ட்ட டெஸ்ட் வைங்க, உங்க வேலையில இருக்கிறானா என்னுடைய வேலையில இருக்கிறானா அப்படின்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப யார் ஜெயிப்பா? யாரு ஜெயிப்பா? இப்ப யாருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம்? நம்ம யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோமா? அப்படியா? பொய் சொல்லாம சொல்லணும். இயேசுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்தா என்ன நடக்கும்? 24 மணி நேரமும் தேவனுடைய வேலையிலே இருப்போம், தேவனுடைய ஆலோசனையிலே இருப்போம், தேவனுடைய காரியங்களிலே இருப்போம். நீங்க சொல்லுங்க, பாஸ்டரை போல நீங்க வந்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தா யாருடைய ராஜ்யத்துக்குள்ள இருப்பீங்க நீங்க? சரி, சுவிசேஷமே அறிவிக்காம அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க யாருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க? உங்களை நான் தப்பு சொல்லல. அவன் பாருங்க, அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் கூட சொல்றான். அவன் என்ன சொல்றான்? இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம கிட்ட ஏவாளு கிட்ட வந்தான். எப்படி ஏவாளை மாத்தனா? என்னன்னு சொல்லி ஏமாத்தனா? ஆதாம என்னன்னு சொல்லி ஏமாத்தனா? தேவர்களாய் இருப்பீர்கள் என்று தேவன் சொன்னாரு. அவன் என்ன சொன்னான்? இந்த பழத்தை சாட்டாதான் நீ தேவர்களாய் இருப்பேன்னு சொன்னானா இல்லையா? ஏமா ஆல்ரெடி தேவர்கள் தான். அவன் எப்படி மாத்திட்டான் தெரியுமா? நீ தேவனுடைய வார்த்தையை தள்ளிட்டீங்கன்னா தேவர்களா மாறிடுவீங்கன்றான். இப்ப அவன் யாருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துட்டான்? பிசாசுடைய ராஜ்யத்துல கொண்டு வந்துட்டான்.
இப்ப நாம என்ன பண்ண இதை முறியடிக்க போறோம். இதை முறியடிப்பதற்காக தான் இந்த ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்கணும். இந்த ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சாதான் அவனுடைய ராஜ்யத்தை ஒழிக்க முடியும். இல்லை என்று அவன் என்ன பண்றதுமா, ஒவ்வொருத்தரும் ஜீவ கிரீடத்தை பெறாதபடி உங்களை ஓட வைப்பான். உலக கவலையை கொஞ்சம் கொடுப்பான், குடும்ப கவலையை கொஞ்சம் கொடுப்பான், அப்புறம் கஷ்டத்தை கொடுப்பான், அதுக்கப்புறம் என்னென்னமா கொடுக்கணுமா கொடுத்து கொடுத்து உங்களை அந்த ஓட்டத்தை ஓடாதபடி தடுப்பான். புரியுதுங்களாம்மா? நான் சொல்ல தப்பா ரைட்டுங்களா? ஓடக்கூடாது. நீங்க ஓடுனீங்கன்னா அவனுக்கு ஆபத்து. அதனால உங்களை ஓடாதபடி தடை பண்ணுவதே அவனுடைய வேலை. பிசாசு என்ன பண்ணான், இயேசுவானவரை மேல உட்கார வச்சுட்டு இது எல்லாத்தையும் காட்டி, ஆனா இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார் அவனுடைய வார்த்தைக்கு? இல்ல. 3 டெஸ்ட் அங்க நடந்தது. 3 டெஸ்டிலும் இயேசு கிறிஸ்து பாஸ் ஆனாரே இல்லையா? ஒரு வார்த்தை கூட பிசாசுக்கு கீழ்ப்படியல. நம்மளுக்கு தேவன் எவ்வளோ செஞ்சாலும், இன்னி வரைக்கும் உங்களை காப்பாற்றி கொண்டது யாருங்க? இன்று வரைக்கும் உயிரை கொடுக்கிறது யாருங்க? இன்று வரைக்கும் உங்களுடைய பாத கல்லிடாதபடி காப்பாத்துறது யாருங்க? இவ்வளோ விஷயத்தை கொடுத்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, இவ்வளோ திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நம்மை சுற்றி நெருங்குகிற பாவத்தை தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடணுங்க. ஏங்க, உங்களுக்கு நான் சொல்ற கடைசியா ஃபைனல் டச் வர, பொறுமையோடு ஓடணும் ஓட்டத்தை. பதறியும் ஓடக்கூடாது, பொறுமை, அதாவது பின்தங்கி ஓடக்கூடாது, பின்னோக்கி போகக்கூடாது. களத்துல நம்ம கைய வச்சிட்டோம், களத்துல கைய வச்சவங்க ஓட ஆரம்பிக்கணும், யோசிக்க கூடாது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணோம், நிதானமா பொறுமையா இந்த ஓட்டத்தை நம்மளுக்கு முடிக்கிற இந்த தூரம் கிடையாது. அவங்க என்ன பண்ண, இதுக்குள்ள ஓடுறது வேகமா ஓடுவாங்க. ஆனா இந்த ஓட்டம் எப்படி தெரியுமா, கிறிஸ்துவ ஓட்டம்ன்றது போராடுகிற ஓட்டம். அநேகரை சமாளிக்கணும், அநேகரை காப்பாற்றணும், அநேகரை வழி நடத்தணும், அநேகருக்கு சத்திய வசனத்தை சொல்லணும். நிறைய விஷயம் இருக்கு இதுல. பொறுமையோடு ஓடணுங்க. பொறுமையோடு ஓடலன்னா என்ன நடக்கும் தெரியுமா, பாதிப்பு நமக்கு. அதனால்தான் தேவன் என்ன பண்ணுதுமா, சபையை கொடுத்தார். சபையில எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்க மாட்டாங்க. 5 விரல் ஒரே மாதிரி இருக்குமா பார்த்தா கிடையாது. கட்ட விரல் அதனுடைய வேலையை செய்யணும், இது ஆள்காட்டி விரல் அதோட வேலையை செய்யணும், நடு விரல் அதோட வேலையை செய்யணும், மோதிர விரல் அதோட வேலை செய்யணும், சுண்டி விரல் அதோட வேலை செய்யணும். அதே போலதான் சபைகள்ல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க, ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. இதை நம்ம என்ன பண்ணோம், தெளிவா புரிஞ்சுக்கணும். உடனே நாம என்ன பண்ணிடக்கூடாது, யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, சண்டை வரக்கூடாது. சண்டை வந்ததுன்னா உடனே கூட்டு என்ன பண்ண தெரியுமா, விசுவாசி சொல்றோம், விசுவாசி மூட்டி விடக்கூடாது. ஆமா ஆமா அவன் அப்படி சொல்றான், நம்ம போய் பாஸ்டர் சொல்லிடுவோம். பாஸ்டர் என்ன பண்ணும், அவனை திட்டி அவன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கொலபரேஷன் உண்டாக்கிடுவான் பிசாசு. ஏன் பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் நினைப்பாரு யார் சொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சுப்பாரு. அப்படி இல்லை, நாம என்ன பண்ண தெரியுமா, ஒருவேளை உங்க சகோதரி ஏதாவது தப்பு பண்ணா உடனே, ஒரு சகோதரி ஏதாவது தப்பு பண்ணா உடனே அவங்கள கூட்டு, அம்மா நம்ம எதற்காக வந்து தெரியுமா, பாஸ்டர் எல்லாரையும் நடத்தின்னு போகணும். அதனால அவருக்கு இருக்கிற பிஸி ஸ்டெடியூல் இல்ல, நீ போய் தேவையில்லாத சொல்லி அவர் மனசை கஷ்டப்படுத்தாத. இப்படி நம்ம சமாதானம் பண்ணுகிறவளா இருக்கணும். இதை பெரிய விஷயமா ஆக்க கூடாது. பொறுமையோடு ஓடணும், நாம ஜீவிக்கிற இடத்தை பெறணும். ஒருவேளை நீங்க தப்பு பண்ணாலோ இல்ல அவங்க தப்பு பண்ணாலோ யாரா ஒருவர் ஜீவிக்கிற இடத்தை இழந்து போவாங்க. அதனால ஒரு ஆத்மாவை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்க இருந்து வெளியே அனுப்புறதோ இல்ல அங்கிருந்து தேவையில்லாத ஆத்மா வருவதோ நாம என்ன ஜாக்கிரதையா இருக்கணும்.
இப்படி என்ன பண்ணும், ஒவ்வொரு விஷயத்தையுமே கையாளணும். ஏன்னா இயேசுவை நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் நாம எப்படி ஓடணுமா, பொறுமையா. பாஸ்டையா சொல்றாருன்னா அதற்கு நம்ம கீழ்ப்படியணும். முதல்ல கீழ்ப்படியாம எதிர்த்து பேசக்கூடாது. சபைக்கு தலையா ஒரு விஷயத்தை நடத்துறாங்கன்னா எப்படி நம்ம சபைக்கு தலை இயேசு கிறிஸ்துவோ, அதே போல இந்த சபையை வழிநடத்துறதுக்கு யார மூப்பரா ஏற்படுத்துற அவங்களுக்கு கீழ்ப்படியணும். ஒருவேளை எதிர்த்து நின்னா என்ன நடக்குதுமா, பரலோகம் போக முடியாது. இங்கு என்ன ஏறெடுக்கப்படுகிறதோ அதை தான் தேவன் கேட்பார். ஒருவேளை அவர் கஷ்டப்பட்டா, ஒருவேளை அவர் சங்கடப்பட்டா, ஆபத்து யாருக்கு? நமக்கு தான். அதனால ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ஒருவேளை தவறு நடக்கும், நடக்காதுன்னு சொல்ல வரல, இது பிசாசு கொண்டு வர்றது. உங்களை தவறுதலா யோசிக்க வைப்பான். பாஸ்ட் அப்படி, பாஸ்ட் இப்படி, இப்படிதான். பிசாசு ஃபுல்லா சொல்ல மாட்டான். நல்லா கவனமா கேளுங்க. பிசாசு எப்படிமா, பாஸ்ட் அப்படின்னு உடனே அதுக்கு ஒருத்தவங்க கோடு போடுவாங்க. பாஸ்ட் அம்மா அவங்க அப்ப அவங்கள மட்டும் அப்படிதான் உடனே அதுக்கு ஒரு கோடு போட்டுருவாங்க. இது யார் பண்ற வேலை? பிசாசு பண்ற வேலை. தெரியாது உங்களுக்கு? ஒன்னா இருக்க விட மாட்டான். ஒன்னா இருந்தா அவனுக்கு ஆபத்து. அதனால நீங்க என்ன பண்ணணுமா, அந்த நாம பாவத்தை தள்ளிடணும். தேவனுக்கு விரோதமா வர்றது எல்லாமே பாவமா. கடைசியா ஒரு வசனத்தை 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முடிச்சுக்கலாம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும். பாத்தீங்களா, சபையில சந்தோஷம் கிடைக்காது. நல்லா கவனமா கேளுங்கம்மா. கிறிஸ்தவம், ஒருவன் கிறிஸ்தவனான ஆனதனால் அவன் துன்பப்பட வேண்டும் பைபிள்ல இருக்கு. சபையில வந்தா ஓட்டத்துல துன்பம் இருக்காதுங்க. ஓட்டத்துல உலகத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஜெயிச்சுட்டா வெற்றி அடைச்சுட்டா நினைச்சது கிடையாது. சபையில பொறுத்த வரைக்கும் ஓட்டத்துல நிறைய துன்பங்களை அனுபவிக்கணும். நீங்க சபைக்குள்ள வந்துட்டாலே நீங்க முடிவு பண்ணிக்கணும், ஓ நான் சாகர வரைக்கும் என்ன அடிச்சு தள்ளனாலும் தொடச்சிக்கிட்டு உள்ள வரணும். காரி துப்புனாலும் தொடச்சிக்கிட்டு உள்ள வரணும். யார் சொல்லி கொடுத்த பாடம்? சாட்சாத் இயேசுவானவர் சொல்லி கொடுத்த பாடம். இப்ப ஒருவேளை நான் ஒருவேளை திட்டுறேன், ரஞ்சித்தை திட்டுறேன்னு வச்சுங்களா, அவர் கோச்சிங் போயிடக்கூடாது. நான் திட்ட தெரிஞ்சு ஒரு புரியாம ஒரு விஷயத்தை திட்டான். இப்ப ரஞ்சித் நல்லா செஞ்சிருப்பாரு, இந்த விஷயம் எனக்கு காதுல தப்பா வந்திருக்கும். நான் ரஞ்சித்தை ஒரு அடி அடிச்சிட்டேன். உடனே ரஞ்சித் என்ன அடிச்சிட்டல, சரி பார்த்துக்கலாம், இது சபையில் நடக்குது, சரி அஷ்டல்ல, நான் ஒரு தப்பும் பண்ணல, என்ன அஷ்டல்ல அப்படின்னு போய் அடுத்த கடையை ஆரம்பிக்கிறது அல்ல, அடுத்த சபையை ஆரம்பிக்கிறது அல்ல. புரியுதுங்களா? நாம என்ன பண்ணணுமா, அவரை காலை இறுக்கமா பிடிச்சுக்கணும். யார் காலை? யார் நம்மளை அடிச்சாங்களோ அவங்க காலை இறுக்கமா பிடிச்சுக்கணும். என்னன்னு இறுக்கமா பிடிச்சிருமா? என்ன சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. என்ன வார்த்தை சொன்னா அவர் மனம் இறங்குவார் சொல்லுங்க. அடிச்சவரே மனம் இறங்குனா என்ன வார்த்தை சொன்னா எனக்கு வேற? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் தான் ஐயா உள்ளது. ஐயா, நான் உம்மை விட்டா நான் எங்க போவேன்? உம்மை விட்டா எங்க போவேன் அப்படின்னு யாராவது சொல்லி இருக்கிறீங்களாமா? யாராவது செஞ்சிருக்கீங்களா? பாஸ்டர் அம்மா காலை நீங்க பிடிச்சிக்கின்னு இருக்குமா? உங்க அம்மா திட்டின உடனே, அம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா என்ன மன்னிச்சிருக்குமா சொல்லிட்டு அம்மா காலை பிடிச்சிருக்கிறீங்களே? உங்க அப்பா ஏதாவது அடிச்ச பிறகு உங்க அப்பா காலை இருக்குமா பிடிச்சிருக்கிறீங்களே? ஏன் எங்க அம்மா உங்க அப்பா பெத்தெடுத்ததுனால நீங்க காலை இருக்குமா பிடிச்சுக்கிட்டீங்க? ஏங்க, பரலோக வழிநடத்துவதற்காக உங்களை போராடி பெற்றெடுத்தாரே அந்த ஊழியக்கார காலை நீங்க எத்தனை தடி பிடிச்சிருக்கீங்க? பிடிச்சிருக்கிறோமா? காலை வாரிதான் விட்டுருக்கிறோம் பாஸ்டர் ஐயா, காலை வாரிதான் விட்டுருக்கிறோம் பாஸ்டர் அம்மா. எங்கெங்க பொறுமைங்க? அடிக்கிறாங்களா? அடிக்கிட்ட யாருங்க? எங்க இந்த நம்பிக்கை யாருக்கிட்ட இருக்கு? யாருக்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட. அவர் அடிச்ச உடனே எங்க அப்பாவை காட்டில அப்பா, அடிச்ச பாஸ்டர் திட்டோன்னு எங்க அம்மாவை காட்டில அம்மா,
அம்மாவுக்கு மேல வச்சிருக்கிறீங்களா பாஸ்டம்மாவை? அப்பாவுக்கு மேல வச்சிருக்கிறீங்களா பாஸ்டப்பாவை? வச்சுக்கணுமா? வைக்க வேணும் ஐயா. வச்சாதான் கிறிஸ்துவம், வைக்கலனா கிறிஸ்துவம் கிடையாது. அது கிறிஸ்துவங்க. எங்க இதுல நீங்க நினைச்சுக்கீங்க, எங்க சபையில டெய்லி போராட்டம் நடக்கும், நிறைய பிரச்சனை நடக்கும். எங்க இதுல சில பேர் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க, அவர் நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும், ஒருவேளை அவர் கெட்டது சொன்னா கடவுள் பார்த்துக்க போறாரு எங்க ஆட்கள். அதனால பிரதர் என்ன சொன்னாலும் அவருக்கு அவர் பாதத்தண்டே நாங்க அமர்ந்து இருப்போம். பொறுமையோடு ஓடக்கடணுங்க. பொறுமை 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 இல்லை என்றால் நமக்கு மிகப்பெரிய ஆபத்துங்க. கடைசியா ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிச்சிடலாம். ரோமருக்கு எழுதியிருந்த 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலன் அளிப்பார். பாத்தீங்களா? தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். நீங்க வேலை செஞ்சீங்கன்னா ஜீவ கிரீடம், வேலை செய்யலனா என்ன கிரீடம்? காலி கவர் தான் கிடைக்கும். வேலை செஞ்சா அந்த கவருக்குள்ள என்ன இருக்குமா? வேலை செஞ்சதுக்கு உண்டான சன்மானம் இருக்கும். வேலை செய்யலனா அந்த கவருக்குள்ள என்ன இருக்கும்? காலி கவர் தான் இருக்கும். இப்ப உங்களுக்கு காலி கவர் வேணுமா, கவருக்குள்ள ஜீவ கிரீடம் வேணுமா? ஜீவ கிரீடம் வேண்டும் என்றால் சபையிலே பொறுமை, யார் என்ன சொன்னாலும், தப்பே பண்ணாலும் சகிச்சுக்கணுங்க. அதாங்க கிறிஸ்துவம். இயேசு கிறிஸ்து ஒரு தவறும் பண்ணலுங்க. ஆனா அவர்கிட்ட வந்தது எல்லாம் பிரச்சனை தாங்க. யூதாஸ் காரியத்தை தப்பு பண்ணா, பேதுரு தப்பு பண்ணாரு. பேதுரு என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவரே நீங்க சாவக்கூடாது, நல்லது போல சொன்னார் பேதுரு, தெரியுமா? நல்லது போல சொன்னார். ஆண்டவரே நீங்க சாவக்கூடாது, நீங்க செத்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு இயேசுவோட நைஸா பேசுற மாதிரி பேசணும். ஆனா இயேசுவான என்ன சொன்னாரு? அப்பால போய் சாத்தானே. உடனே என்னையா சாத்தான் சொல்ற? உடனடியே அவனுக்குள்ள இருக்கிற பேய் ஓடிச்சு. நாமளுங்க ஒருவேளை பாஸ்டர் அவங்களை திட்டுறாருன்னா உங்களை திட்டுவதாக அல்ல. யாரை திட்டுவதாக அர்த்தம்? உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசை திட்டுவதாக அர்த்தம். உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு எண்ணங்களை அழிப்பதாக அர்த்தம். இதனால கோச்சிக்கின்னு சபைக்கு ஏதோ விரோதமா எழுந்துக்கிட்டு சபையை பாஸ்டர் திட்டிக்கிட்டு பாஸ்டமாவை திட்டிக்கிட்டு இவங்களுடைய நல்லதுக்காக சொல்லல. எங்க சபையிலேயோ இதான் நடக்கு. எங்களுக்காக இந்த வசனம் கொடுக்கப்பட்டதுனால இன்னைக்கு நான் அதை சொல்றேன். அதே போலதான் தேவனுடைய வசனத்துக்காக வாழுகிற உங்களுக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், இப்படிப்பட்ட போராட்டம் வரும். அதனால நம்மளுக்கு தலைப்பு என்ன? பரலோக ஓட்ட பந்தயத்தில் வெற்றி யாருக்கு கிடைக்குங்க? வெற்றி யாருக்கு கிடைக்கும்? யாரு விசுவாசத்துல பொறுமையோடு ஓடி இயேசுவான ஒரு வருகை வரைக்கும் இந்த சபையில நீடித்து பொறுமையா இருந்து தேவனுக்காக வைராக்கியமாய் பணியை செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே பரலோகத்துல ஜீவ கிரீடம் கிடைக்கும் என்பதை நாம ஜெபித்து முடிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலையில உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆலோசனையை பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற தகப்பன், இதை யாரையோ பெருமைப்படுத்துவதற்கோ சந்தோஷப்படுத்துவதற்கோ அல்லது யாரையோ கஷ்டப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். பைபிளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறபடியால் உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லதென்று சொல்லிக்கிட உண்மையான விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீதாமே பிள்ளைகள் மனதிலே பேசி சபையிலே இவர்கள் ஒற்றுமையாய் இருந்து உம்முடைய பணியை சிறப்பாக செய்து உம்முழுக்கு கொண்டான எங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஓடி ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு பிள்ளைகளுக்கு அனுக்கிரகத்தை பாராட்டுவேன் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை உம்முடைய குமாரனும்
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. யாராருக்கெல்லாம் இந்த சத்தியம் புரிஞ்சிச்சு?